பங்கஜம், நம்ம சின்ன மருமக எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அவ குடும்பத்தோட போயிட்டு ஏதாவது பேசனா சொல்றனா எவ்வளவு அன்பா பரிமாறிக்கிறா. ஆனா நம்ம பெரிய மருமக நம்ம வீடே கதின்னு கிடக்குறா. அவ குடும்பத்தோட கொஞ்சம் போக்குவரத்து இருந்தா அவளும் சந்தோஷப்படுவாள்ல. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவர் வந்தாங்க பாத்தீங்களா விசேஷத்துக்கு, வந்துட்டு எப்படி மூஞ்சி கொடுத்து பேசினாங்க. உங்க தங்கச்சி வேணா நல்லா பேசுனாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு மரியாதைக்கு கூட அவரு வரவே இல்லை. அதனால என்ன பங்கஜம், அவரு நம்மளை விட வயசுல சின்ன பையன், நம்மளுக்கு தம்பி மாதிரிதானே. நாம அதை பெருசா எடுத்துக்காம பெரிய மனசு பண்ணி மன்னிச்சாதானே ஆகும். சரி, நீங்க சொல்றதும் சரிதே. இப்ப நம்ம பெரிய மருமக உண்டாயிருந்தானா அவங்க அப்பா வருவாரா மாட்டாரா? கண்டிப்பா வருவாரு. தான் புள்ள உண்டாயிருக்கா பாக்கணும் பண்ணணும்னு வருவாரு. ஆனா அதுக்குதான் கதி இல்லாம போச்சே. அந்த குடுப்பனையும் இல்ல. இப்ப என்ன பண்ண முடியும்? நாம போய் அவங்க வீட்டு வாசல்ல வாங்க வந்து உங்க பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கோங்க நான் சொல்ல முடியும்? என்ன பேசுற பங்கஜம் நீ? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சுதான் மூத்தவனே பிறந்தான். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சுதான் சின்னவனும் பிறந்தான். அதுக்கு என்ன பண்றது? எல்லாத்துக்கும் எப்ப இருக்குதோ அப்பப்பதான் குழந்தை உறக்கு. நம்ம கண்டதை போட்டு பேச வேண்டாம். இங்க பாருங்க, நான் கண்டதையெல்லாம் பேசல. நம்மளுக்கு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுன்னா அது வேற விஷயம். இப்பெல்லாம் அப்படியா? இங்க வாரு பங்கஜம், நம்ம மூத்த மருமக நம்மளுக்கு புள்ள மாதிரி. அவன் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கேட்டு பண்றா. நீ சொன்னேங்கறக்காக வேலைக்கு போடுற அவளோட சந்தோஷத்தை கூட நம்மளுக்காக விட்டு கொடுத்தா. ஆனா நீ அவளை திட்டும் போது அவ ஒரு வார்த்தை உன்னை எதிர்த்து பேசியிருப்பாளா? இப்ப வந்து சின்ன மருமக அவளுக்கு சப்போர்ட் பண்ணும் போதெல்லாம் நீ அவளையும் திட்டுற. ஆனா அவ கூட உன்னை ஏதாவது சொல்றா. ஆனா பெரிய மருமக இப்ப வரைக்கும் வாயை திறந்து உன்னை ஒரு வார்த்தை சொல்லிருப்பாளா? என்னத்த சூடா மாமாட்ட ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் நீங்க கோவமா வேற இருக்கீங்களே. மாமாட்ட சண்டை போடுறீங்களா? என் சின்ன மருமக என்னைக்கு ஏசா போட்டுதான். நீ அவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. வேணா உன் பிள்ளைகளை கூப்பிட்டுக்கோ. என்ன மாமா, ஏதாவது பஞ்சாயத்தா? என்னைக்குதான் பஞ்சாயத்து இல்லாம நடந்திருக்குது. உங்க அத்தைகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நல்ல வேலை நீயே வந்துட்ட சப்போர்ட்டுக்கு. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க? என்ன நடக்குதுங்க? எங்க அம்மாக்கு எதிரோ ஏதோ சதி நடக்கும் போலயே. மாமா, அத்தைக்கு எதிரால சதி நடக்கல, உங்களுக்கு எதிராதான் ஏதோ சதி நடக்கும் போல. இவ என்ன தேவையெல்லாம் பேசி நம்மளுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுருவா போல. நம்ம இடத்த காலி பண்ணிடணும். எங்களை பத்தியா? என்னத்த அதுக்குள்ள கிளம்புறீங்க? இப்பதானே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல அத்த. இங்க பாரு, வாயை மூடிட்டு போய் நீ வேலையை பாக்குறியா இல்லையா? இங்க வந்து கண்டதை பேசிட்டு நாயும் பேசிட்டு இருக்க நீ. மூத்த மருமக எவ்வளவு பொறுப்பா வேலை செய்யறா. எனக்குன்னு வந்திருக்குது பாரு. அத்த, காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், போய் வேலைய பாரு. மாமியாருக்கு ஏத்த மருமக நீதான். நம்ம கிருஷ்ண பத்தியும் அவங்க சித்திய பத்தியும் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதா நல்லது. அப்பதான் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லாட்டி தேவையில்லாம பிரச்சனையில போய் மாட்டிக்குவோம். அண்ணா, அண்ணா, என்னம்மா? அண்ணா கொஞ்சம் இங்க வாங்கல. சொல்லுமா. ஏதாவது இளநீக்கு குடிக்கிறீங்களா? கொண்டு வரட்டா? அண்ணா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் கூப்பிட்டேன். எனக்கு இங்க ஒருத்தரையும் தெரியாதுல்ல. நான் வந்ததுல இருந்து உங்ககிட்ட தான் நல்லா பேசிட்டு இருக்கேன். அதான். என்னம்மா சொல்ல வர? என்ன வேணுமோ சொல்லுமா, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். இவர் என்ன நம்மள தீனி பண்ணாருன்னு நினைச்சிட்டாரா? சும்மா வாங்கிட்டு வந்தாரன்னே சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் முதலாளி பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் கூப்பிட்டேன். இந்த பொண்ணு என்ன திடீர்னு கேக்குது? சொல்லலாமா வேண்டாமா? தேவையில்லாம சொல்லி அந்த பொண்ணு முதலாளிகிட்ட சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. பேசாம குத்து மதிப்பா சொல்லிடுவோம். அதெல்லாம் ரெண்டு பேரும் தங்கமானவங்கம்மா. எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. சம்பளத்தை முழுசா கொடுத்துருவாங்க. கிறிஸ் தம்பி ரொம்ப நல்லவரு. இதையும் மனசுல வச்சுக்க மாட்டாரு. ஏதாவது கொடுத்தாருன்னா முழு மனசோட தான் கொடுப்பாரு. அவரை பத்தி ஒரு குறை சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவு தங்கமான பையன். தேவா, தேவா இங்க வருவாளா? அவதான் கணக்கு வழக்கெல்லாம் முதல்ல பாத்துட்டு இருந்தாளாண்ணா? இல்லம்மா,
எல்லாம் பெரிய மேடம் தான் பாத்துட்டு இருந்தாங்க. பெரியம்மா வந்து கணக்கு சொன்னா சரின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் கிறிஸ் தம்பி வந்ததே இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே இந்த களத்து பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவ ஒருத்தரே எல்லாமே சிரமப்பட்டுட்டு இருக்க முடியுமா? தேவா இது பாக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அதெல்லாம் அந்த மேடம் தான் பாப்பாங்க. பெரியம்மா சொன்னா சரிங்கும் போது தேவா பாப்பா மட்டும் என்ன பண்ணும்? சித்தி சொன்னா சரின்னு தானே சொல்லும். ஏதோ அந்த பிள்ளைக்காவது போற இடம் நல்ல இடமா அமையும்னு அதான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்கேன். என்னன்னா சொல்றீங்க? போற இடம் நல்ல இடமா அமையணுமா? ஏன் அவ இங்க சந்தோஷமா தானே இருக்கா? ஐயோ தேவையெல்லாம் வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டோமே. இந்த பொண்ணு முழு கதையெல்லாம் சொல்லணுமா போ? ஒருவேளை இங்கேயும் சந்தோஷமா இருக்கா, அங்கேயும் போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு பெருந்தன்மையா சொல்றீங்களோ? ஆமாம்மா, புத்திசாலிதாம்மா நீ. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? என்ன ஏதோ ஒரு பொண்ணு முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சுட்டான். எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? ஒரு நாள் நாங்க யாரு முன்னாடி மன்னிப்பு கேட்டதில்ல. ஆனா இவனால இன்னைக்கு நான் ஒரு பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். தப்பு நடக்காம கிருஷ் அப்படி எல்லாம் பண்ண மாட்டானே. அப்ப நான் தப்பு பண்ண நீங்க சொல்ல வரீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு தப்பு பண்ற மாதிரியா இருக்கு? பேசுங்க ஏதாவது. என்ன பார்த்தா உங்களுக்கு தப்பு செய்யற மாதிரியா இருக்கு? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. என்ன மன்னிப்பு கேட்க வச்ச அந்த பொண்ணை நான் சும்மா விட போறது இல்ல. இனிமே பாருங்க, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். சித்தி, உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. உங்க மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்க போய் ராதாட்ட மன்னிப்பு கேட்டது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. சித்தி, ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல சித்தி, தப்பு என் மேல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ராதாட்ட மன்னிப்பு கேட்டீங்க. அத பார்க்கும்போது எனக்கே தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. என்னால சித்தி மன்னிப்பு கேக்குறாங்கன்னு எனக்குன்னு ஒரு குற்ற உணர்வு வந்தது. ஆனா நம்ம கிட்ட வேலை செய்யற பொண்ணு அப்படிங்கிற அந்த இது கூட பார்க்காம நீங்க மன்னிப்பு கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சித்தி. கிரிஷ், தப்பு நம்ம மேல வச்சுட்டு அந்த பொண்ணு மேல கோவப்பட்டது என்னோட தப்பு. அதனாலதான் நான் மன்னிப்பு கேட்டேன். இதுல பெருந்தன்மையா நினைக்கிற விஷயம் ஒண்ணும் இல்லைல்ல. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி சித்தி. ஆன்ட்டி, பாத்தீங்களா அந்த பொண்ண? உங்களையே அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா. இருந்தாலும் உங்களை விட அந்த பொண்ணு திறமசாலின்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களையே அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா. இவ சும்மா போக மாட்டானாட்டிருக்குதே. டேய், கம்முனு போடா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் இவன் வேற. டேய், எல்லாம் உன்னால. அவன் என் பேச்ச கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு எடுத்து கொடுத்து கொடுத்து நீ இப்படி பண்ணி வச்சிருக்க. தேவையில்லாம இந்த குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத கார்த்திக். அதான் உனக்கு நல்லது. ஆன்ட்டி, நான் ஒண்ணும் பண்ணல. என் மேல எந்த தப்பும் கிடையாது. உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான். அதைத்தானே அவன் சொன்னான். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. நீங்க என் மேல கோவப்படாதீங்க ஆன்ட்டி. தனனனனனனனனா, தனனா. டேய், சீக்கிரம் வாடா. லேட் ஆயிட போகுது. இரு மச்சான், குளிச்சிட்டு இருக்கேன். வந்தறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. இப்படிதான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. டேய், இன்னும் எவ்வளவு நேரம்டா பண்ணுவ? சீக்கிரம் கொஞ்சம் வாடா, டைம் ஆகுது. கார்த்திக், தேவா, கிறிஷ் இப்பதான் வாஷ்ரூம் போயிருக்கான். ஒரு 5 நிமிஷம் இருங்க, வந்துருவான். இல்ல, நான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என்னையா? என்ன சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களாலதான் கிறிஷ் எங்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணி பேசுறான். உங்களால கிறிஷ் கிட்ட நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் உண்மையிலேயே அவன் மனசுல பட்டதானே சொல்றான். இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. ஆன்ட்டியும் அப்படிதான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படிதான் என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் எல்லாம் பெருந்தன்மையா விட்டு தரீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல தேவா. நீங்க இப்போ இருக்க மாதிரியே எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருங்க. தேவா, தேவா. ஆ, 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 சொல்லுங்க கார்த்திக். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதை யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்ல கார்த்திக், எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்க எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்,
இதுக்காகவும் சோர்ந்து போயிடாதீங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் சந்தோஷம்னா என்னன்னே நாங்க மறந்துட்டோம். இப்ப நீங்க அதை சொன்ன உடனே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. தேவா, உங்க அம்மா எங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கதான், உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி கார்த்திக், நான் கிளம்புறேன். ம், சரி. எனக்கு இப்போ வர வர கார்த்திக் ஞாபகமாவே இருக்கு. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவ்வளோ நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் இருக்கும். உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிற நல்ல பையனா கிடைப்பான். நீங்களும் அங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதை பார்த்து உங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. டேய் கார்த்திக், டேய், உனக்கு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரக்கு இவ்ளோ நேரமா? ஏன்டா இப்படி பண்ற? சரி வா, லேட் ஆகுது, நம்ம கிளம்புவோம். என்னடா மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க? போலாமா? என்ன மச்சான், மூஞ்சில ஒரு லைட் எரியுது, என்ன கதை? மூஞ்சில லைட் எரியுதா? ஆமா, அவ்வளவு பிரைட்டா இருக்கே. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். டேய், லைட் இல்ல ஒண்ணு இல்ல, நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத, பேசாம இரு. வா போலாம் முதல்ல. கிரிஷ், சித்தி, கிரிஷ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ பேசிட்டு வாடா, நான் வெளியே வெயிட் பண்றேன். கிரிஷ், உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அக்கா இருந்திருந்தானா எல்லாரும் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு மாலைங்கழுத்திரமா பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனா இப்ப எங்க அக்கா உன் கூட இல்லாதனாலதான் நான் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் பாக்குறது உனக்கு பிடிக்கலன்னா கூட சொல்லு கிரிஷ். நீயே பார்த்து எந்த பொண்ணு சரினாலும் நான் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். சித்தி, தயவு செஞ்சு அழாதீங்க சித்தி. நீங்க அழுதா என்னால தாங்க முடியாது. நீங்க எந்த பொண்ணை சொல்றீங்களோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு அழுவாதீங்க. சித்தி, நீங்க பார்த்து எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களோ அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அழாதீங்க சித்தி. சித்தி, நீங்க எனக்கு சித்தி இல்ல, உண்மையிலேயே எனக்கு வந்து எவாக்கும் நீங்க அம்மா மாதிரி. நீங்க முதல்ல அழாதீங்க. நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சித்தி. சரிப்பா, நான் புரோக்கர் வந்தோடனே நிறைய போட்டோ எல்லாம் வாங்கி வைக்கிறேன். உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ சொல்லு, உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம். ம், நம்ம பேசாம சித்திட்ட சொல்லிட்டா என்ன, நம்மளுக்கு ராதாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நம்ம இன்னும் ராதாட்ட இதை பத்தி பேசவே இல்லை. சித்தி போய் அவகிட்ட பேசி தேவையில்லாம அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா. இல்ல வேண்டாம், முதல்ல நம்ம ராதாட்ட இதை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம சித்திட்ட பேசிக்கலாம்.